நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்கும். நம்ம சேனலில் லிங்க் தந்திருக்கேன். டிமேட் அக்கௌண்ட் புதுசாக யாருக்காவது ஓப்பன் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அஃபிஷியல் டெலகிராம் லிங்க் இருக்குது, அதை பயன்படுத்தி நீங்கள் லைவ் மார்க்கெட் அப்டேட்டு கண்டினியூஸாக ஃப்ரீயாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட லிங்க் அதில் இருக்குது. இதில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ நம்ம சேனலோட டெலகிராம் வெப்சைட் இது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் நான் என்னெல்லாம் வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, அதே மாதிரி சார்ட்டும் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் அண்ட் புட்டு. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் என்னென்ன ரேஞ்சு, அதோட இம்பார்ட்டண்ட்டு பிபி பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல் என்ன, அதோட டார்கெட் என்ன, சப்போர்ட் என்ன அப்படின்றத நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிவிடுவேன். அதுக்கு முன்னாடியே 1 day பிஃபோர் அப்டேட் பண்ணிவிடுவேன். இனிமேல் யூடியூப் சேனல்லையும் அந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு தந்துடுவேன். ஓகே கைஸ், ஸோ நம்ம பெய்டு மெம்பர்ஸ்க்கு தான் வந்து தந்துட்டுருக்கோம். ஸோ பிகினர்ஸ்க்காக ஒரு சில லெவல்ஸ் மட்டும் நான் வந்து யூடியூப்பில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம விருப்பம் உள்ளவங்க நம்ம பெய்டு குரூப்பில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டெலகிராம் குரூப்பில் ஜூலை 3 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 25,400 புட் ஆப்ஷன் 17 ரூபாயிலேருந்து 48 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ 31 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கெயின் பண்ணியிருப்போம், 48 ரீச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 25,400 153 to 207 ரீச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி அப்டேட் தந்திருப்பேன். இப்போ ரீசெண்டாக வந்து மார்க்கெட்டை முடியும் போது 25,400 வந்து புட் ஆப்ஷன் வந்து R2 லெவலில் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் தந்த அந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து மேலே வந்து அப்டேட் எல்லாமே 225 230 அதுக்கு மேலேயே வந்து 269 வரையும் போயிருப்பாங்க. அதே மாதிரி 25,300 புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் தந்த அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ட்ரி லெவலில் 145லேருந்து 181 184 199 அது ப்ளஸ் 208 வரையும் போயிருக்காங்க. மொத்தத்தில் 145லேருந்து 208 டோட்டல் பாயிண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிங்கன்னா 64 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கும். அதுக்கு மேலே டார்கெட் வந்து 287 தந்திருந்தேன். பட் மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் வந்து 180லேருந்து 195 200க்குள்ளே வந்து கன்சால்டேஷன் ஜோனில் போனதுனால உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த 287 வரைக்கும் போக முடியல. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25,000 சைக்காலஜிக்கல் லெவலு. ஸோ அந்த லெவலை பிரேக் பண்ண முடியல அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் ஜோனில் போனதுனால நமக்கு அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டு டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல. 99% நமக்கு வந்து நம்ம லெவல்ஸ் எல்லாமே இங்கே அக்யூரேட்டாக டார்கெட் பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் கம்மிங் மண்டே மார்க்கெட் வந்து என்ன மாதிரி பிஹேவ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம இப்போது நிஃப்டி சார்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாரெல்லாம் அதிகமான கான்ட்ராக்டில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 25,200 புட் ஆப்ஷன், 25,200 கால் ஆப்ஷன், அது இல்லாமல் 25,000 புட் ஆப்ஷன், 25,300 கால் ஆப்ஷன். ஸோ இது வந்து ஒரு மல்டிபிள் ஏஜாக தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட் வந்து 25 149 150 முடிஞ்சதுனால 25,200 அடிப்படையில் நீங்கள் வந்து லெவல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இதில் போய்ட்டு நிஃப்டி என்எஸ்சி வெப்சைட்டில் நிஃப்டின்னு போட்டிங்கன்னா நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ் வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த நிஃப்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த எக்ஸ்பைரி வேணுமோ அந்த எக்ஸ்பைரி 17 ஜூலை அந்த கம்மிங் எக்ஸ்பைரி அதுதான் செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்போ நான் என்ன சொன்னேன், மல்டிபிள் ஏஜ் இருக்கிறதுனால 25,200 எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் இப்போ மார்க்கெட் முடிஞ்ச இடத்துலேருந்து ஒரு ரவுண்டு வேல்யூ 25,100 இல்லை 25,200 அதன் அடிப்படையில் நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அப்சைட் லெவல் டவுன் சைட் லெவல் அப்படின்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ 25,200 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இதோட இந்த 2 கால் அண்ட் புட் இந்த 2 ஸ்ட்ரைக்குமே பார்த்தீங்கன்னா இதோட க்ளோசிங் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த க்ளோசிங் ப்ரைஸை ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி அதை வந்து டிவைட் பண்ணி டிவைட் பை 2 ஆவரேஜ் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் வந்து காலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த லெவல் வந்து அது ஒரு அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும், இம்பார்ட்டண்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா வைட் ரேஞ்ச் வேல்யூ நமக்கு கிடைக்கும். இல்லை அதுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இந்த 25,200லேருந்து நீங்கள் வந்து இதோட ஹை ஃபஸ்ட்டு லோ ஆட் பண்ணிக்கோங்க. 25,200லேருந்து லோ ஆட் பண்ணிங்கன்னா 25,308 வரும். ஓகே கைஸ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட க்ளோஸ் வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 25,318 கிடைக்கும். அதே மாதிரி அதோட ஹை வேல்யூ 25,419 கிடைக்கும்.
அதே மாதிரி அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 25,455 அப்படின்ற ஒரு ஹையஸ்ட் லெவல் டார்கெட் கிடைக்கும். இதே மாதிரி புட் ஆப்ஷன் 25,200க்கு அதோட லோவை மைனஸ் பண்ணுங்கள், அதோட க்ளோஸ் வேல்யூ மைனஸ் பண்ணுங்கள், அதோட ஹை வேல்யூ மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன் சைடில் 25,038, 25,051, 25,072. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டவுன் சைட் லெவல் சப்போர்ட் லெவலாக கிடைக்கும். ஒன்று பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24,876 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், ஸோ அதனால் நீங்கள் வந்து சப்போஸ் இது வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து இந்த மாதிரி அப்சைடில் போகணும் அப்படின்னா இந்த 25,200 அடிப்படையில் உங்களுக்கு வந்து அப்சைடு இந்த காலோட ஹை லோ க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆட் பண்ணிங்கன்னா அப்சைட் லெவல் தெரியும். அதே மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து கீழே டவுனில் போகிறோம் அப்படின்னா 25,200 கூட இதோட புட் ஆப்ஷனோட லோ புட் ஆப்ஷன் க்ளோஸ் அதோட ஹை வேல்யூ அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா டவுன் சைட் வேல்யூ தெரியும். இந்த ரெண்டுத்தோட க்ளோசிங் ப்ரைஸை ஆட் பண்ணி அதை டிவைட் பை 2 புட் ஆவரேஜ் வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா அதை புட் கூட மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வைட் ரேஞ்ச் லெவல் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். அந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஃபர்தராக பிரேக் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல வைட் ரேஞ்சுக்கு வேல்யூ கிடைக்கும். அப்படி இல்லைனா மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் எடுத்து கால் சைடில் போக பார்ப்பாங்க. ஓகே கைஸ், ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து எப்படி பார்க்கணுன்றது என்எஸ்சி சார்ட் அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிறான் 25,000 சைக்காலஜிக்கல் லெவல் அந்த லெவலில் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா நீங்கள் வந்து 25,000 கால் அண்ட் புட் அந்த லெவலில் நீங்கள் எடுத்து பார்க்கணும். இந்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இதோட க்ளோசிங் ப்ரைஸ் நீங்கள் எடுத்து ஆட் பண்ணி பார்த்து கால் சைடில் ஆட் பண்ணிக்கணும், புட் சைடில் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிடச்சிரும். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த சார்ட் அடிப்படையில் மார்க்கெட்டோட ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் தர போகிறாங்க அப்படின்றத இந்த ரேஞ்ச் அதோட வைட் ரேஞ்சாக ஷார்ட் ரேஞ்சாக ஸோ மார்க்கெட் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத இந்த லெவல்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வச்சிருக்க சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் சார்ட்டு 15 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஃபிபனாச்சி மூலிமா நான் வந்து லெவல்ஸ் 0.5 0.6 கோல்டன் ரேஷியோ லெவல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லெவல் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக மார்க்கெட் முடிஞ்ச ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணி இதான் அதோட ஹை பாயிண்ட்டு. இந்த ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணி இந்த 0.5 லெவல் இங்கே இருக்குது கோல்டன் ரேஷியோ லெவல். இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப் சைடில் போக ஃபர்தராக நல்ல ஒரு மூவ்மெண்ட் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 277 பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் நல்ல ஒரு மொமெண்ட் வந்து கால் சைடில் கிடைக்கும். இல்லைனா இங்கேருந்து ரிவர்ஸில் எடுத்தான் அப்படின்னா திரும்ப 25,000 கீழே போய் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணுவோம். ஓகே கைஸ், ஒருவேளை மார்க்கெட்டு கீழே வந்து ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா 25,100க்கு கீழே 25,088 கீழே ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக நாங்கள் மார்க் பண்ண இந்த எல்லோ லெவல்ஸ் எல்லாமே வந்து ஃபர்தராக ரீடெஸ்ட் பண்ணுவோம். 25,088 25,000 சைக்காலஜிக்கல் லெவல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24,942 24,898 24,850. ஸோ இந்த லெவல்லாம் வந்து டவுன் சைடில் இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். இப்போ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவலில் வந்து 206லேருந்து 25,206 அதே மாதிரி 25,140. ஸோ இந்த ஒரு 60 பாயிண்ட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனாக இருக்கும். இந்த ஜோனில் யாரும் நோ ட்ரேட் ஜோன். ஓகே கைஸ், இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு இன்ஃபோ. அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் மூலயமா நம்ம வந்து ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு வந்து தனிப்பட்ட முறையில் நிறைய லெவல்ஸ் வந்துட்டுருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்ம வந்து என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதோட என்ட்ரி ப்ரைஸ் என்ன அதோட சப்போர்ட் லெவல் என்ன அதோட டார்கெட் லெவல் என்ன அப்படின்றத நம்ம ப்ரீமியம் அடிப்படையில் அதை வந்து கால்குலேட் பண்ணி நம்ம தந்துட்டுருக்கோம். விருப்பம் உள்ளவங்க என்னோட இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 99 41 88 66 30 இந்தியா வாட்ஸ்அப் நம்பரு. இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து நம்ம ப்ரீமியம் மெம்பரில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், ஸோ இந்த 25,200ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கும் மண்டே. அதே மாதிரி 25,000 சைக்காலஜிக்கல் லெவல் அது கால் அண்ட் புட். ஸோ இது கால் அண்ட் புட் ரெண்டுமே இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே கால் அண்ட் புட் ரெண்டுத்துக்கும் ஒரே அடிப்படையில் இருக்கக்கூடிய என்ட்ரி ப்ரைஸாக இருக்கும். அதே மாதிரி அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இங்கே நான் ஆல்ரெடி தந்துட்டேன். ஸோ யார் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவலை தக்க வைக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் மார்க்கெட் வந்து ஃபர்தராக மூவ் ஆகும். ஓகே கைஸ், இந்த லெவல்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 25,200 நான் சொன்னேன் பார்த்தீங்களா.
ஸோ அந்த அட்டவணையில் நீங்கள் வந்து 25,200 கால் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் தந்த அந்த லெவல்ஸ் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. ஸோ 25,200க்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு 123 சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள். ஸோ 25,200க்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு 123 சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 128, 149, 162, 204, 219, 255 இதெல்லாம் வந்து அப்சைட் லெவல்ஸ், அதோட டார்கெட் லெவலு. சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 118, 108, 89, 80, 69, 68 இதெல்லாம் வந்து அதுக்கான சப்போர்ட் லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ் நான் தந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மார்க் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எப்போ வந்து இவன் வந்து இந்த இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 108 இருக்கான் கால் ஆப்ஷனில் 25,200, அவன் 123 டச் பண்ணி மேலே வரும்போது நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது 128 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 123 வந்து நீங்கள் வந்து எஸ்எல்ஆ வச்சுக்கலாம். இல்லை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 118, 108 இது எல்லாமே நீங்கள் எஸ்எல்ஆ வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கை பொறுத்து இது வந்து மாறும். கால் சைடு எடுக்கணுமா புட் சைடு எடுக்கணுமான்னு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக இருக்கக்கூடிய நம்ம லெவல்ஸ் எல்லாமே டார்கெட்டாக அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவன் ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னா. ஓகே கைஸ், இந்த மாதிரி வந்து 25,300 கால் ஆப்ஷனுக்கும் நம்ம லெவல் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் அங்கே அதில் சார்ட்டில் என்ன எக்ஸசைஸ் மென்ஷன் பண்ணனோ அதே லெவல் தான் இதில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ நீங்கள் இதே மாதிரி உங்கள் சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் கால் அண்ட் புட் ரெண்டுமே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இருந்தாலும் மார்க்கெட் வந்து எப்போ வேணால் ரிவர்சல் எடுக்கலாம். அதனால் நம்ம வந்து மார்க்கெட் வந்து வேர்ல்டு வந்து இன்ஃபர்மேஷனோ இல்லை வேறு எதுவுமே நம்ம பார்க்குறதில்ல. நம்ம ப்ரீமியம் அடிப்படையில் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நமக்கு ப்ரீமியம் அடிப்படையிலே நம்ம ட்ரேட் எடுத்தால் போதும். மார்க்கெட் வந்து கேப் அப் ஆனாலும் பரவாயில்ல, கேப் டவுன் இல்லை ஃப்ளாட் ஓப்பன் சைடு வேஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த ப்ரீமியம் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 25,150 இருக்காங்க. நம்ம 300 புட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி நல்ல 195 க்ளோசிங் ப்ரைஸில் இருக்காங்க, அரௌண்டு 195 கிட்ட இருக்காங்க. ஸோ இவங்க மண்டே ஓப்பனிங் அப்போ இந்த 131 பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடில் வந்து மார்க்கெட் வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். மார்க்கெட் வந்து புள்ளி சைடு போக போகிறாங்க அப்படின்றத மீன் பண்ணும். ஓகே கைஸ், அதுதான் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல கேப் டவுனாக ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபர்தராக இருக்கக்கூடிய மேலே இந்த ப்ளூ லைன்ஸில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த டார்கெட்டெல்லாம் அவங்க மேலே அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒருவேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுறான்னு வச்சுக்கோங்களேன், 25,200 மார்க்கெட் வந்து 200 150 200 ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்து 200 பிரேக் பண்ணி மேலே போகணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து 300ஓட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து நீங்கள் வந்து இந்த 131 அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இப்போ வந்து அவன் சப்போர்ட்டில் 70 தான் இருக்கான். இவன் 131 வந்து இதை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக, அதாவது இந்த 80ன்றது 88 எல்லோ லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவன் வந்து மேற்கொண்டு இந்த லெவலை வந்து சப்போர்ட் எடுத்துட்டான் அப்படின்னாலே மார்க்கெட் வந்து 25,300 நோக்கி போயிடுவான். அந்த டைமில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த புட் ஆப்ஷன் வீக் ஆகிறானா அப்படின்றத பார்க்கணும். 25,200 காலு மேலே மேற்கொண்டு போகணும். அதே மாதிரி அந்த நேரத்தில் 25,300 புட் ஆப்ஷன் வந்து வீக் ஆகணும். வீக்கானால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அடுத்தது 25,200லேருந்து 300 நோக்கி போவான். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 25,300 புட் ஆப்ஷன் வந்து என்ன ஆகணும், வீக் ஆகணும். ஸோ இந்த 131 அப்படின்ற விபி லெவலை அவன் பிரேக் பண்ணி கீழே வரும்போது மட்டும்தான் அடுத்ததாக மார்க்கெட் வந்து கால் சைடில் மூவ்மெண்ட் அப் சைடில் போவான். ஒருவேளை இவன் வந்து இதை பிரேக் பண்ண முடியல, புட் ஆப்ஷன் 25,300 புட்டு பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராகவே புட் ஆப்ஷன் சைடில் தான் ஃபர்தராக வந்து கீழே போவான். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 25,200லேருந்து மார்க்கெட் 300க்கு போகணும் அப்படின்னா 300 புட் ஆப்ஷன் வீக் ஆகணும். ஒருவேளை 25,200லேருந்து மார்க்கெட் வந்து கீழே போகணும் அப்படின்னா 25,300 கால் ஆப்ஷனும் 200 கால் ஆப்ஷனும் ஃபர்தராக வந்து வீக் ஆகணும். இவங்க வீக் ஆகும்போது புட் சைடில் ஸ்ட்ராங் ஆகணும். இதுதான் பேசிக் கான்செப்ட்டு. இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே தந்துட்டேன், நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மண்டே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய லெவல்ஸு. ஸோ நீங்கள் வந்து
இதை பயன்படுத்தி இன்ட்ராடே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% அக்யூரசி இருக்கும். ஸோ உங்களுக்கு லாஸ்ன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா 100% அக்யூரசி உங்களுக்கு வந்து முன்னாடி நாட்களில் என்னோட லெவல்ஸை பயன்படுத்தி நான் எவ்வளோ அக்யூரசி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் டெலகிராம் குரூப்பில் போய் பாருங்கள். எவ்வளோ அப்டேட்ஸ் இருக்குது, அந்த அப்டேட்ஸ் எல்லாம் எவ்வளோ அக்யூரேட்டாக நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன், நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட் அப்டேட் தந்துட்டுருக்கேன். அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லி நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், see you. Okay guys, thank you for watching. Thanks for your support. Good night.